ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன கேமை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஜாம்பி கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க முதல்ல லெவல்குள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மனிதர்களை தான் நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து தான் ஒவ்வொரு மோடாக நமக்கு அன்லாக் ஆகும். அதாவது ஜாம்பி மோட் அன்லாக் ஆகும். இப்போ நம்ம நார்மல் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீட்டுக்குள்ளே போக சொல்கிறாங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம். அட்டாக்கிங் மூவ்லாம் எப்படி எப்படின்னு சொல்லி தராங்க. உள்ளக்க ஒரு ஜெயிலில் ஒருத்தனை அடைச்சி வச்சிருக்காங்க. அப்புறம் என்னைய காப்பாற்றுங்க. இந்த வெளில வந்தாச்சு. அவனையும் காப்பாற்றி விட்டாச்சு. அவன் நம்ம டீமேட்டா என்னன்னு தெரில. நான் உன் டீமேட் தான் ப்ரோ. என்னது என் டீமேட்டா? அதுக்கு ஏதாச்சும் குறி ஏதாச்சும் சொல்லுங்க ப்ரோ. அதுக்கு குறி 112. ஆமாம், எங்கள் பாஸ் கூட ஏதோ கோட் சொல்லிட்டாரு. அதுவும் 112 தான். 113 தான். ஐயோ, இன்னொன்று எனக்கு என் பக்கத்து போச்சு. 113 தான் ப்ரோ. ஓ அப்படியா, சரியா, முன்னாடியே வாங்க. ஓகே ப்ரோ. சரி, இவன் நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கான். நம்ம டீம் தான் நினைக்கிறேன். அவனை அடிக்கவும் முடியல நம்மளால. வாடா, பின்னாடியே வாடா. உன்னை ஹெலிகாப்டரில் ஏற்றி விட்டுறேன். இவனை ஹெலிகாப்டரில் ஏற்றி விட்டோம்னா நம்மளோட மிஷின் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம சோலோவாகவே இங்கே இருக்கவங்க அடிச்சு போட்டு கிளம்பிடலாம். என்னடா அது ட்ரோன் மாதிரி ஏதோ பறந்து வருது. உங்களால் அதை பார்க்க முடியுதா? என்னால் அதை பார்க்க முடியுது. சரி ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே நம்ம மட்டும் தனியாக வந்துட முடியும். ஏன்னா அவன் வந்தால் உள்ளே வந்து அடி வாங்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு சண்டை போட தெரியாது. நம்மள்ட்ட தான் ஹெல்ப் மீ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகே, நீங்கள் எல்லாரையும் நான் ஒத்தாளாவே அடிப்பேன்டா. இருங்கடா. நம்மள்ட்ட நிறையா மூவ் சொல்லி தந்தாங்க. அதெல்லாம் நான் ஸ்கிப் அடிச்சு விட்டுவான்ட்டு டக்குன்னு. ஏன்னா நமக்கு அதெல்லாம் உள்ளே வந்து நம்மளாவே கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி உள்ளக்கே வந்துட்டேன். ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குறத பார்த்து நம்மகிட்ட கற்றுக்கிட்டு அவங்க தான் அப்புறம் இந்த கேமை சொல்லி கொடுத்த மாதிரி ஆகி போயிடும். அதனால தான் நானாக கற்றுக்கலான்னு இல்லை வந்துட்டேன். இப்போ அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கலாம். இந்த கேமில் ஒரு பக் இருக்குது, ஓல்டில் இருந்து இருக்குது. நான் சின்ன பிள்ளையில வந்து விளாண்டுட்டு இருக்கேன். எப்படின்னா கொரோனா டைம்லலாம் இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கேன். இது ஒரு 2D அட்வென்ச்சர் கேம் அப்படின்னாங்க. அது என்ன அட்டாக்கிங் கேம்னாங்க. அதனால் இதுதான் விளாண்டுட்டு இருக்கேன். ஃப்ரீ ஃபயர் கூட அவ்வளோ விளாட மாட்டேன். ஏன்னா அப்போதைக்கு நெட் இருந்தால் தான் விளாட முடியும். ஃப்ரீ ஃபயரில் எங்கள் வீட்டில் ரீசார்ஜே பண்ண மாட்டாங்க. அதனால இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருப்பேன் அதிகமாக. இதில் வந்து ஜாம்பி மோடு ஒன்று இருக்கும் கைஸ். அது சூப்பராக இருக்கும். இருங்க, அந்த இது கொஞ்சம் லெவல்லாம் அப்டேட் நம்ம முடிச்சிட்டோம்னா நமக்கு அந்த ஜாம்பி மோடு ஓப்பன் ஆகிடும். அங்கே போய் நம்ம ஜாம்பி மோடு விளாடலாம். இதுக்குள்ளே மட்டும்தான் டைமண்ட் இருக்கும். இந்த பெட்டிக்குள்ளே மட்டும்தான். இதே மாதிரி இன்னொரு பெட்டிலாம் இருக்கும், அங்கெல்லாம் டைமண்ட் இருக்காது. ஆனால் இந்த பெட்டிக்குள்ள மட்டும் நிறைய டைமண்ட் வச்சிருப்பாங்க. காயின்ஸும் நிறையா இருக்கும். வாங்க ஒன்னொன்னா இந்த கேம்ல என்னென்ன இருக்கு, எப்படி எப்படி விளாடலாம் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு விளாட்றேன். நானும் விளாட்றேன். அவ்வளோதான், லெவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி குறி வந்துட்டாலே லெவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ செகண்ட் லெவல் போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டைனாசர் வந்து வாயிலால இருந்து ஏதோ துப்பிட்டு இருக்கு. சரி ஓகே, அடுத்த லெவல் வந்தாச்சு. செகண்ட் லெவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே என்னடா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அதிகமாக. அதில் எதோ ஆட்லாம் பார்க்க சொல்கிறாங்க. அது பார்த்தா தான் கிடைக்குமா. ஆனால் நெட்டெலாம் நமக்கு தேவையில்லை கைஸ் இந்த கேம் விளாட்றதுக்கு. நீ நெட் இல்லாமல் ஒரு 2D கேம் விளாடணும், அதுவும் ஆக்ஷன் கேம் விளாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேமை ஏற்றி இன்ஸ்டால் பண்ணி விளாடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். சண்டை போடணுன்னா நம்ம மாட்டுக்கு எல்லாரையும் அடித்து போட்டு. இல்லை கன்ஸ்லாம் இருக்குது, ஆனால் என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லாதனால தான் நான் வாங்கலை. இல்லைன்னா கன்ஸ்லாம் வாங்கி அட்டாக்கிங் பண்ணி அதெல்லாம் காமிக்கலாம். நம்ம ரோபோட்லாம் இருக்குது. ரோபோட் 80,000 சொல்கிறாங்க. அது வாங்க. இங்கே பாருங்கள், இந்த பதவிக்கு 7,000 தான் இருக்குது. 80,000 எங்கே இருக்குது? இல்லை, கிடைக்கிறதே 1, 2 ரூபா அந்த மாதிரி தான் கிடச்சிட்ருக்கோம். ஒருத்தவனை அடித்தா 10 ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதில் போய் நம்ம 80,000 எங்கேன்னு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆனால் 80,000 திரும்ப அதுக்கு ஒரு ரோபோட்டுக்கு பவர் கொடுத்துருவாங்க. செம சூப்பராக வச்சு வளர்க்குது, அடிக்கலாம். இந்த ரோபோட் கிட்ட போனாலும் எல்லாம் பறந்துருவாங்க. புல்லட்லாம் இருக்கும் அந்த ரோபோட்டில், சுட்டுட்டே போகலாம் நம்மகிட்ட ஜாலியாக. இந்த கேமை ப்ளே ஸ்டோரில் ஏற்றாமல் நீங்கள் கூகுளில் போய் ஏற்றலாம். அது மூலமாக உங்களுக்கு அன்லிமிட்டடாக காசும் டைமண்டும் கிடைக்கும். அது நான் என்ன சொல்லுவதுன்னு உங்களுக்கே புரியும். அதில் போய் ஏற்றுனீங்கன்னா நீங்கள் ஜாலியாக விளாட்லாம், அந்த உங்களுக்கு பிடிச்ச கன்ஸ்லாம் எடுத்துகிட்டு. ஆனால் அதில் ஏற்றி நீங்கள் விளாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த கேம் டக்குனே போர் அடிச்சிடும். ஏன்னா காசு அன்லிமிட்டடாக இருக்கிறனால நீங்கள் ஈஸியாக லெவல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு டக்குனே இந்த கேம் போர் அடிச்சிடும். அதனால நீங்கள் ஏற்றி விளாண்டோன்னா ப்ளே ஸ்டோர்லேயே வந்து ஏற்றி விளாண்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் அது சேர்த்து நம்ம கன்லாம் எடுத்து அடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வெறி வரும். அதனால ஜாலியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரிலாம் ஏற்றாதீங்க, கூகுளில் போய் ஏற்றாதீங்க, ப்ளே ஸ்டோர்லேயே இருந்து ஏற்றிக்கோங்க.
ஓகே, கேமை பற்றி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே பாருங்க, நம்மளை போட்டு விளாசுன்னு விளாசிக்கிட்டு இருக்கான். இந்த பெட்டிக்குள்ள ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்துருவோம் நம்ம. கொஞ்சோண்டு வச்சுருக்காங்க கைஸ் எல்லாத்துலேயும். வேற எங்கேயும் ஏதாச்சும் இருக்க மாதிரி தெரியல இப்போதைக்கு. ஏய், இங்கே வந்து உட்கார டக்குன்னு. நான் வந்து உட்காந்துப்பானா? உட்காந்துக்கிறியாடா இங்கே? உட்காந்துட்டான் கைஸ். ஹெல்ப் மீன்னு கத்திட்டு வந்தவன் டக்குன்னு ஹச்சுன்னு போட்டு கிடத்த. ஏன்னா ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகும் அங்கே தான், அவனுக்கே தெரியும். அதனால டக்குன்னு உட்காந்துட்டான். பார்த்தீங்களா தம்பி? இங்கே ஒருத்தா இருக்கான். இவனை எங்கே கூட்டி போகிறது? இவனையும் அங்கே தான் உட்கார வைக்கணுமா? சரி, இவன் நம்ம கூட கூட்டி வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஹச்சை விட்டு இவன் கொஞ்சம் தள்ளி தான் வந்திருக்கான். அப்போனா இவனை நம்ம கூட கூட்டி வந்து நம்ம கூடயே கூட்டி போயிடணும்னு நினைக்கிறேன், அங்கே வரைக்கும், எஜ்ஜு வரைக்கும். சரி ஓகே, அவன் நம்ம கூட கூட்டி போயிடலாம். இங்கே பாருங்க, மீசெல்லாம் முளைச்சிருக்கு. ஏ கத்தாம துரத்திட்டே வாடா பாட்டு. அவ்வளோதான். இங்கே பாருங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம். என்னடா கத்திட்டே இருக்கான்? சரி ஓகே, லெவல் 3 ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். லெவல் 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து எத்தனை 15 நிமிஷம் கொடுத்துருக்காங்க நமக்கு. இது இந்த லெவலை முடிக்கிறதுக்கு நம்ம 15 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிட்டோம்னா நமக்கு 3 ஸ்டார். 15 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா நமக்கு 4 ஸ்டார் தான் கிடைக்கும். அதனால் 2 ஸ்டார் தான் கிடைக்கும். அடிச்ச எவ்வளவுதான் அடிக்கிறது, இவனெல்லாம் வந்துட்டே இருக்கான் பாருங்க உயிரோட வந்து. ஐயோ, என்னடா இது? என் கையில் ஏதோ இருக்கு, இதை வச்சு நம்மளை அட்டாக்கிங் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. எவ்வளோ லைஃப் இவனுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கு. அதான் செத்து போயிட்டான். அவ்வளோதான்ப்பா. இதே மட்டும் சாக லேட் பண்ண செத்து போயிட்டான் கைஸ். இந்த 3ஆம் லெவல்ல இருந்து கொஞ்சம் லைஃப் நிறைய இருக்கிறதுனால நம்மளை இறக்கி விடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து சாகாத மாதிரி இருப்பாங்க. நிறைய அடி வந்து நம்மளை அடி வாங்கி நம்மளே அடிச்சுட்டே இருப்பாங்க. இருங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நம்மளே அடிச்சு படுக்க போட்டாங்க. இங்க பாருங்க, இங்க எத்தனை பேரு. நான் ஒத்தாள் தாண்டா இருக்கேன். என் கூட ஒண்டி சண்டைக்கு வாங்கடா அடி. பாருங்க, நம்மள்ட்ட கன்னு எந்த ஆயுதமுமே இல்லை. நம்ம கையில சண்டை போட்டாகணும். இங்க பாருங்க கை, அவன் ரொம்ப வெளியேற்றுறான். இருங்க, அவனுக்கு ஒரு அட்டாக்கிங் வச்சிருக்கேன். சாகுடா அடி, சாகு. செத்து போயிட்டாங்க கைஸ். வாங்க இப்போ இந்த இடத்த விட்டு வெளில கிளம்பிடலாம். எவ்வளோ அட்டாக்கு, என்ன அடி அடிக்கிறான். இருங்க, இதை ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஏதோ சவுண்டுக்காக தான் இவ்வளோ நேரம் காமிச்சிட்டு இருந்திருக்காங்க போல, அதான் பார்க்காம நான் வாட்டுக்கு இருந்துட்டேன். போடா அங்கிட்டு. சரி பாருங்க, நம்ம கையில் அடிக்கிறது தான் கன்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க கன்னு. என்னடா இங்கிட்டு வாடா நீ. இங்கே பாருங்க, நம்மள அடிக்க பார்க்குறேன். போடா அங்கிட்டு. நான் கன்னை யூஸ் பண்ணி பார்க்கணும். என்ன கைஸ், நீங்க கன் எடுக்க விட மாட்டாங்க, நம்மளே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்போடா அங்கிட்டு? நான் கன் ஐயோ, நான் வேற கீழே விழுந்துட்டானே. இருங்க, அவன் அங்கிட்டே போயிட்டாங்க. இப்போ நம்ம கன்னை யூஸ் பண்ணி கொண்டுடலாம் அவங்கள. வாடா அங்கிட்டு. அவ்வளோ செத்து போயிட்டான். இந்த வீட்டுக்குள்ளேயாச்சும் அவனாச்சும் இருக்கானா பார்ப்போம். ஏன்னா நம்மளோட டீம்மேட் எவனுமே காணோம். ஏன்னா நம்ம டீம்மேட்டை காப்பாற்ற சொல்லுவாங்க. இல்லை இந்த மேட்ச்ல காப்பாற்ற சொல்றாங்க என்னன்னு தெரில. பார்க்கலாம் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய். ஏன்னா ஏதாச்சும் ஒரு வீட்டுக்குள்ள அவன் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவனையும் காப்பாற்றிட்டு போகணும் நம்ம. என்னடா ஸ்டீல் டேபிளை தாண்டி வந்து நம்மளை அடிக்கிறான். இவங்கள மாதிரி எல்லாம் சாக லேட் பண்ணுவாங்க. அதனால இந்த மாதிரி கிடச்சாங்கன்னா, காலில் கிடச்சாங்கன்னா மிதிச்சே கொண்டுருங்க. இல்லாட்டினா அவங்களெல்லாம் சாக லேட் பண்ணுவாங்க. இதாக இருக்கான் நம்ம டீம் உள்ளதான் இருக்கான். இங்கே பாருங்க, 3 பேர் அவனுக்கு பாதுகாவல். வாடாடே சாகு. அவ்வளோதான், ஒருத்தவனுக்கு சோழி முடிஞ்சு. இன்னும் அவங்க 2 பேர் தான். இவங்க 2 மிதிச்சே கொண்டு விட்டுருவோம். அவ்வளோதான், கொண்டாச்சு. வெளில வாடா. இவன் நமக்கு உதவியே செய்ய மாட்டான் கைஸ். வெளியில வந்து அட்டாக்கிங் அடி வாங்கிட்டு ஓடுவானே தவிர. ஆனால் ஜாம்பிஸ்லையும் இவனை அடைச்சு போட்டு வச்சிருக்க ஜாம்பிஸ் தான். இவனுக்கு ஏதாச்சும் ஜாம்பி கிடைச்சி ஆயிடுச்சுன்னா நம்ம தான் அவனுக்கு மருந்து கொடுத்து காப்பாற்றணும். நம்மளோட மருந்தை கொடுத்து காப்பாற்றணும் கைஸ். ஏன்டாடே, இதுக்கு தான் இவனை காப்பாற்றிட்டு வரணும். இந்த டேபிள்லாம் உடைச்சாங்க, இது கூட எதுவுமே இருக்காது. என்னடா அந்த பக்கம் போக முடியல? சரி, கீழே இருக்கிறத உடைச்சாதான் போக முடியும் போல. ஸோ உடச்சு விட்டுறலாம். அவ்வளோதான், உடச்சி டைமண்ட்லாம் கிடைக்குது கைஸ். இதை உடச்சும் டைமண்ட் கிடைச்சிருக்கு. சரி, இது நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டைமண்ட் சேர்த்து வச்சுக்கோங்க. ஹச்சு வந்துருச்சு, இவன் உட்காந்து நம்மளை கழட்டி விட்டுருவான். என்னடா இது பந்து மாதிரிலாம் இருக்குது. இது நம்மளை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. எப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தாச்சு. இருங்க, அவன் வரட்டும் இந்த பக்கம். அஜாக் இன்னும் சார், அவனை மட்டும் அந்த பந்தை அட்டாக் பண்ண முடியும், நம்மளை மட்டும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இதுதான், நான் அந்த உள்ளே போயிடுறேன்டா. உள்ளே இருக்கவங்களை பொழந்துட்டு அதுக்கடுத்து வெளில வந்து ஒன்றா பொழக்கிறேன்டா.
சாகு. இவங்க சாகவே மாட்டாங்க, காலில் கிடச்சாங்கன்னா மிதிச்சே கொண்டுருங்க. இங்கே பாரு எவ்வளோ நேரம் அடி வாங்குறான். இங்கே ஊருக்கு எந்திரிச்சு வரான் கைஸ். சாகடா, செத்து போயிட்டான் பாட்டு. எவ்வளோ அடி அடிக்கிறான், எவ்வளோ அடி அடிக்க வேண்டியதாக இருக்குது இவங்களெல்லாம் கொல்றதுக்கு. இதுலேயும் இன்னொரு மூவ் ஒன்று இருக்கு, இருங்க அந்த மூவை காட்டுறேன். அது நியூ மூவ், இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். அதில் இருக்கும், ஆனால் அந்த வீடியோவில் இருக்கும் அந்த மூவ். இப்போ நான் தான் இந்த மூவை கண்டுபிடிச்சேன், இந்த கேம் விளாண்டு கண்டுபிடிச்சேன். சின்ன பிள்ளையில் அந்த மூவ் தான் போட்டு எல்லாரும் ஈஸியாக கொண்டுட்டு இருந்தேன். இந்த கத்தி ஒன்று இருக்குது, அந்த கத்தி வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், பட்டாக்கத்தியை வச்சு டக்கு டக்குன்னு வெட்டி கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அவன்லாம் அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே அடியில் செத்து போயிடுவான் பட்டாக்கத்தியில். அவன் வச்சிருக்கா பாருங்க பைப்பு, அது பட்டாக்கத்தி ஷார்ப்பாக இருக்கும். ஒரு அடியில் அடித்தோடனே கை கால்லாம் பிஞ்சிட்டு போயிடும். ஒரு கால்லாம் பிஞ்சிரும். அப்புறம் வந்து அவன் வந்து ஒத்த காலோட வந்து சண்டைக்கு வந்துட்டு இருப்பாங்க, ஊறி ஊறி வந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடுவேன் நான். நீ ஊறி ஊறி வாழ்ந்துட்டு போடா பிச்சைக்காரா அப்படின்னு விட்டு போயிடுவேன். அவன் ஊறி ஊறி வந்து அப்படியே செத்து போயிடுவேன் கொஞ்சம் நேரத்தில், ரொம்ப நேரம் பிளட் லீக் ஆகி. இந்த கேமில் நம்ம தண்ணி தெளிக்கிற மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் பார்க்க. ஓல்டில் வரும்போது ரத்தம் தெளிக்கிற மாதிரி இருக்கும். ரத்தம் இங்கே பாருங்க, இந்த மூதான் ரத்தம் தெளிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கேம்காரங்க வந்து பிளே ஸ்டோர்காரங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க இதுக்கு இந்த கேமை. அப்புறம் என்னாச்சுன்னா அவங்க வந்து சரி நாங்கள் பிளட்டுக்கு போல தண்ணியை வச்சுக்கிறோம் அப்படின்னு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இருக்குது இந்த கேம் இப்போதைக்கு ப்ளே ஸ்டோரில். இந்த ஓல்டு வெர்ஷன்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே ரத்தம் தான் இருக்கும். இப்போ பார்த்தா தண்ணியாக இருக்குது. இவனை அடிச்சு போட்டாலும் தண்ணியாக வந்துட்டு இருக்கு, ஜாம்பி அடிச்சு போட்டாலும் தண்ணி தான் வருது. அப்போலாம் ரத்தம் தான் தெரிக்கும் ரெட் கலரில். இந்த கேமில் அப்டேட்டை விட்டு தூக்கிட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த பக்கும் ஓல்டில் இருந்து இருக்கு. முன்னாடி போகிறதா அமுக்கிட்டு பின்னாடி போகிறதா அமுக்கணும்னா அப்படியே ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போகிற மாதிரியே போவான். இப்போ பாருங்க, இந்த போகிறானா ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போகிற மாதிரியே போயிட்டு இருப்பான் கொஞ்சம் நேரத்துக்கு. இதுவும் ஓல்டுல இருந்து இந்த பக்லாம் இருக்கு. ஏன்னா இந்த கேம் வந்து ஓஎஸ் அப்டேட் மட்டும் தான் பண்ணுவாங்க, வேற எந்த அப்டேட்டும் பண்ண மாட்டாங்க. போய்க்கோ அவ்வளோதான். என்னடா இது கன்னு நான் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ணிடுவீங்க போலையடா. எனக்கு வந்துட்டான் போட சாகடா. அவ்வளோதான், 3 பேரையும் சொல்லி முடிச்சுட்டாச்சு. இதான் லாஸ்ட் வீடா இல்லை இன்னும் வீடு இருக்கு கைஸ், இருங்க. டக்குன்னு வாடா, உன் சோழியை முடிச்சுட்டு நான் அடுத்த வீட்டுக்கு கிளம்ப. ஏன்னா அடுத்து எத்தனை வீடு இருக்கு இன்னும் கைஸ். ஒருத்தவனை தான் நம்ம இந்த தாட்டி காப்பாற்றிருக்கோமா 3ஆம் லெவலில் ஒருத்தவனை தான் காப்பாற்றிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? 3ஆம் லெவலில் 2 பேர் இருப்பாங்கடா. 2ஆம் லெவலில் 2 பேர் இருந்தாங்க, 3ஆம் லெவலில் என்னடா அவ்வளோதானா? இங்கிட்டு இருக்கவன் அடி வாங்கிட்டு இருக்கேன். 2 பேரும் ஒன்றா சேர்த்து வச்சு பட்டாக்கு கத்தி வச்சிருக்கானே, கத்தியா இது பைப்பை வச்சா நமக்கு சோழியம் பிடிச்சிருவானே. நம்ம லைஃப்பை பாருங்க எவ்வளோ குறைஞ்சி போச்சுன்னு. லெவல் 1 இருக்கும். நம்ம வந்து லெவல் அப் கிரியேட் பண்ணிடலாம் இந்த மேட்ச் முடிஞ்சோடனே. நம்மளோட டைமண்ட் அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம ஹெச்பி அதிகப்படுத்திட்டோம்னா போதும். வழியில் போய் ஹெச்பி அதிகப்படுத்தலாம். இந்த மேட்ச் முடிச்சு பண்ணுற ரவுண்டை மட்டும். எத்தனை பேர் வர போகிறான்னு தெரியல, ஆனால் இந்த பண்ண மாதிரி அதெல்லாம் டக்குன்னு சுற்றி போயிடுறாங்க, கவலையே இல்லை. அவ்வளோதான், முடிச்சு. தான் லாஸ்ட் வீடு போல். சரி வாங்க நம்மளோட இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். நம்மளோட லெவல்னா பிளட்டு கொஞ்சம் அப்கிரேட் ஆகிக்கும், அவ்வளோதான். அவங்க அப்கிரேட் காட்டிட்டாங்க. இது 500 கொடுத்தோன்னே பார்த்தீங்களா 2000 கேட்குறாங்க. அடுத்த லெவல் போகணும்னா நம்ம இங்கே பாருங்கள் ஃப்ரீயாக டைமண்ட் வந்துருக்காங்க, 500 டைமண்டு. ஓகே தேங்க்யூடா. ரொம்ப நேரம் நம்ம காத்துக்கிட்டு இருந்ததுக்கு ஒரு நாள் பலன் கிடச்சிச்சு. அங்கே பாருங்கள் ஜாம்பி மோடு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் தான் 3 இது இருக்கும். 3 இதுனா ஒவ்வொரு இதுலேயும் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜாம்பி வந்து உள்ளே வந்து அட்டாக்கிங் விழுகாது. இப்போ நான் வச்சுருக்கிறது எனக்கு வந்து சேஃப்டியாக இருக்கிறது ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா உள்ளே வந்து ஜாம்பி விழுக்காது, வெளியவே நின்று கீழே விழுந்துக்கும். ஆனால் எல்லாம் கிளாஸ் தான், கவலையப்பட தேவையில்லை. ஜாம்பிலாம் ஈஸியாக அது உடச்சிட்டு வந்துடும். ஏன்னா ஜாம்பிக்கு கன்று கொடுத்துருவாங்க. ஏன்னா கன்று இருக்கிறனால ஜாம்பி வாட்டுக்கு நம்மளை ஈஸியாக அடிச்சு அந்த ஏதோ கண்ணாடியை உடச்சிட்டு வந்துடும் நம்ம உள்ளே நிற்கிறனால. ஏன்னா அதுக்கு மனிதர்களோட பிளட் அமௌண்ட் பார்க்குற பவர் இருக்குது ஜாம்பிஸ்க்கு. அதனால் அங்கே பாருங்கள், அது என்னன்னாலும் நம்மளே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஜாம்பி கடிச்சிடும். நம்மளை கடிச்சிச்சுன்னா நமக்கு லைஃப் தேவைப்படும். லைஃப்பில் அந்த ஒரு மருந்து தேவைப்படும். அந்த மருந்து தான் அங்கே இருக்கிறது. 5 தான் இருக்குது இப்போதைக்கு நமக்கு மருந்து. அது வந்து நம்ம லெவலப் பண்ணிக்கிட்டோம்னா, அந்த மருந்துக்கு மட்டும் லெவலப் பண்ணிக்கிட்டோம்னா 15 வச்சுக்கலாம். இந்த ஏசு சிலுவா மாதிரி ஒன்று கீழே இருக்கா, அது வந்து 5 வச்சுக்கலாம். அதுக்கு லெவலப் பண்ணிட்டோம்னா நம்ம லெவல் வந்து ஒரு 3-4 வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து நமக்கு சில ஆட்களையும் வச்சுக்கலாம். பாம்பு போடுறவன், கன்று வச்சுட்டு ஒருத்தன் வருவான்.
அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கிக்கணும். அதுக்கடுத்து அவங்களுக்கு டெவலப் பண்ண தேவை. இதுக்கு மட்டும் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களோட லைஃப்க்கு மட்டும் டெவலப் பண்ணால் போதும். அதுக்கடுத்து அவங்கள திரும்பியும் ஆனால் அவங்களும் டயம் தான், குறிப்பிட்ட டயம் அவங்களுக்கு பிளட் அதுவாக ஏறிக்கும் டயத்துக்குள்ளே. இங்கே பாருங்க எவ்வளோ பேரை நான் அடிச்சு போட்டேன். அதுக்குள்ளேயும் நம்ம அடிக்க நம்ம காசு ஏறிக்கிட்டே இருக்கு பாருங்க. ஒவ்வொரு ஜாம்பியை நம்ம கொல்ல நமக்கு காசு ஏறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் மேலே இருந்து வேற காசு கீழே விழுவோம். இன்னொரு மோடு ஒன்று இருந்துச்சா, இரும்பு கம்பியா, அதில் வந்து மனிதர்கள் தான் இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக டைமண்ட் எடுக்கலாம். டைமண்ட் வேணும்னா அந்த மோடு போகணும், காசு வேணும்னா இந்த மோடு வரணும். இந்த மோடில் காசு அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கன்று தான் இருக்குது, ஜாம்பிட்டன் தான் நம்மளை அட்டாக் பண்ணுது. பார்த்தீங்களா, கன்று கொடுத்துட்டாங்க ஜாம்பி கையில். இதுக்கடுத்தான் நீங்கள் உஷாராக இருக்கணும். ஏன்னா அது கையில் கன்று வந்தோடனே அதுக்கு நம்மளையே போட்டு தைக்கிறீங்க. இதுக்கடுத்து ஜாம்பிஸ் அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சு. பாருங்க ஒருத்தன் எப்படி ஏறி குதிக்கிறான், அப்படியே அங்கிட்டு ஓடுறான், அவனையும் போயிட்டான்ப்பா. அப்பா அப்படியே சொல்லி முடிச்சாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ இது இருக்கும்போது, நம்ம எவ்வளோ பாதுகாப்பு இருக்கும்போதே வாட்டுக்கு ஏறி குதிச்சு வந்துட்டு இருக்காங்கன்னா, பாதுகாப்பு மட்டும் இல்லை நமக்கே சோழியை முடிச்சு விட்ருவாங்க கன்ஃபார்மு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பின்னாடி இருந்தும் அடமழை தொடங்க ஆரம்பிச்சிடும். இருங்க, இன்னும் ஒரு காசு மட்டும் கொஞ்சம் ஏறிடுச்சுன்னா அவ்வளோதான். ஏன்னா அவங்க வந்து காசு கணக்கு வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஜாம்பிஸ் கணக்கு வச்சுப்பாங்க. தன்னை ஜாம்பி அவன் போட்டு தைக்கிட்டானா, பின்னாடி இருந்து ஜாம்பிஸை விடுங்கடா அப்படின்ட்டு பின்னாடி இருந்து ஜாம்பிஸாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நமக்கு சோழியை முடிச்சு விட்ருவாங்க அவங்களே. நம்மள்ட்ட இருக்க மருந்து காலியாக போகும் அதுக்கடுத்து லைஃப். இப்போ நம்மள்கிட்ட லெவல் 3 இருக்கா, லெவல் அப்கிரேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போனா லெவல் 3யா, ஆமாம் லெவல் அப்கிரேட் ஆயிருக்கு அப்போனா நமக்கு. அதனால நம்மள்ட்ட இருக்க மருந்து காலியாக போகும் ஒன்று, இல்லைன்னா நம்மள்ட்ட இருக்க லைஃப் காலியாக போகும். இந்த பின்னாடி இருந்து ஜாம்பி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த சிலுவையை போட்டோம்னா எல்லாரும் பறந்து போய் விழுந்துறாங்க தூரமா. இங்க பாருங்க ஜாம்பிஸை, இங்க பாருங்க 2 பக்கம் இருந்து அட்டாக் பண்ணுது. இப்போ என்னால் என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க பாருங்க, இதை அட்டாக் பண்ணா மேலேருந்து கீழே இருந்து எல்லா பக்கத்துல இருந்து அடிப்பாங்க. இப்போ நம்ம தப்பிக்கணும்னா ஒரே வழி இருக்கு, அது மேலே ஏறி போய் நிற்போம். இது மேலே போய் ஏறி நின்றுட்டாலும் நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. இங்கே பாருங்க, இது வந்தாலும் குதிச்சு அவ்வளோதான் கடிச்சு வச்சிருச்சு அந்த பெரிய ஜாம்பி. இப்போ நம்ம மருந்து கொடுத்து அப்படியே சரி பண்ணிட்டேன் நான் என்னைய. இப்போ இந்த 4 மருந்து இருக்கு. இங்கே பாருங்க கண்ணாடி அதுவாக உருவாகி நம்மளை சோழியை முடிச்ச பார்க்குது. இருங்கடா அதுக்குள்ளே எல்லாம் போட்டு இவ்வளோ அடி அடிக்கிறீங்க, அவ்வளோதான் பறந்து போங்கடா. எப்படியே நான் பவர் அட்டாக்கை போட்டு விட்டேன். இதுதான் நம்மளோட பவர் அட்டாக்கு, சிலுவை அட்டாக்கை போட்டால் எல்லாரும் பறந்து போயிடுவாங்க. மருந்து வேறு இப்போ நான் குடிச்சு ஆகும் இன்னொரு மருந்து. ஏன்னா மருந்து காட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க, அவ்வளோ இன்னொரு மருந்து குடிச்சாச்சு. எவ்வளோ ஜாம்பிஸ் கீழே, இந்த ஜாம்பிஸ்குள்ளலாம் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களோட சோழியே முடிஞ்சு கைஸ். அதுவும் நான் சோலோவாக இருக்கேன். அப்போனா என் சோழி எங்கள் லெவல் முடிச்சு, உங்களோட லைஃப் முடிஞ்சதுனால தான். இங்கே பாருங்க இன்னொரு தடி பஞ்சா அட்டாக் போட்ட முடிஞ்சிச்சு. எத்தனை பேர் இங்கே பாருங்க, கீழே இத்தனை ஜாம்பிஸ் போட்டு பொழந்து நமக்கே சோழி முடிகிற மாதிரி ஆக போகுது. டே என்னடா கன்ஸ்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. இங்கே பாருங்க ஏகே மாதிரி இருக்கு இந்த கன்லாம். இங்கே இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் போட்டு பொழக்க வேண்டியதான் கைஸ். எத்தனை பேர், அவ்வளோதான். மருந்து குடித்தாலும் மருந்து கூட வாங்கிடலாம் கைஸ், லைஃப் முடிய போகுது. அவ்வளோதான் சோழி முடிஞ்சு, த கேம் ஓவர். ஓகே பை கைஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.